Hello friends, welcome to our channel NALORU tasty சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு சுவையான சாம்பார் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் தூள் தாங்க. அந்த சாம்பார் தூள் நம்ம வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப தேவையான பொருள் பாத்தீங்கன்னா மல்லி 100 கிராம், வரமிளகா 100 கிராம், உளுந்து 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ வறுக்கிறதுக்காக நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. இதில் நான் கம்மி குவான்டிட்டியில் தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்திக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இதில் வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டும் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்தி மிளகையும் வறுத்துருங்க. ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமே அதுதான். கருகிடுச்சுன்னா சாம்பார் தூளோட ஒரு டேஸ்ட் மாறிடுங்க. இப்போ வறுத்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆயிருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி விதையை சேர்த்திக்கலாம். ஏன் லாஸ்ட்டாக சேர்த்துறேன்னா கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வெயிலில் காய வச்சுட்டேங்க. அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை. இப்போ நிறைய குவான்டிட்டிக்கு சாம்பார் தூள் அரைக்கிறாங்கன்னா தனித்தனியாக போட்டு வெறும் வானலியில் வறுப்பாங்க. நம்ம கம்மி குவான்டிட்டியில் அளவாக தான் அரைக்கிறோம். அதனால் நம்ம 2 டீஸ்பூன் ஒரு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிக்கு வாசம் அடிக்காதுங்க. இந்த குவான்டிட்டியில் செய்கிறது நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தாராளமாக சாம்பார் தூள் கிடைக்குங்க. இப்போ வரமிளகா 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அதாவது காம்பு இல்லாத வரமிளகா தான் போட்டிருக்கேன். வரமிளகாயும் 1 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேங்க. அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வெயிலே காய்ஞ்சதுனால நல்லா உடையிற மாதிரி இருக்குங்க. இப்போ கொத்தமல்லியும் வரமிளகாய் இந்த 2 மட்டும்தாங்க நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மெத்தடில் தாங்க நான் சாம்பார் தூள் அரைச்சி வச்சுக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் தாராளமாக வருங்க. இந்த அளவு கெடவும் செய்யாதுங்க. அதனோட வாசம் அப்படியே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு துணியில் பரத்தி தண்ணி இல்லாமல் உலர்த்தி எடுத்துருங்க. ஏன்னா கருவேப்பிலையில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டியில் அரைக்கிறதுனால நம்ம நம்மளோட மிக்சி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிஷினில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால நான் எல்லாமே ஒன்றா சேர்த்தி வறுத்துக்கிறேங்க. ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த மெத்தடு. இப்போ எல்லா பொருளுமே வறுப்பட்டாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பாத்திரத்துலேயே அப்படியே விட்டுற வேண்டாங்க. வேற ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. 2 செட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல் செட்டு போடுறேங்க. மிக்ஸி ஜாரும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேங்க. ஏன்னா ஆறுன அப்புறமா தான் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ மீதம் இருக்கிற பொருளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பொருளோட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்திக்கலாம்.
பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்குங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச சாம்பார் பொடியும் நான் பிளேட்டில் கொட்டிக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவுமே நல்லா வந்திருக்கு. கலர் ஆகட்டும் மணமாகட்டும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. அதுவும் நம்மளே செஞ்சுருக்கோம். நம்மளே அந்த பொடியை தயாரிக்கும் போது ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக பார்த்து போடுவோங்க. இந்த சாம்பார் தூளை நீங்கள் உங்கள் வீட்டில் தயாரித்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.